செம்பருத்தி பூவால நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். செம்பருத்தி பூ சாரோட சம அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்து வாணலியில இட்டு காய்ச்சி வடிகட்டி கண்ணாடி பாட்டில பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை தினமும் நீங்க தலைக்கு தடவிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி ரொம்ப கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளரும். சில பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல அதிகப்படியான ரத்தப்போக்கு ஏற்படும். இதுக்கு நிரந்தர தீர்வா செம்பருத்தி பூவை சொல்லலாம். இதுக்கு அவங்க 10 செம்பருத்தி பூக்களோட இதழ்களை நெய்யில வதக்கி மாதவிடாய் காலத்துல சாப்பிட்டு வந்தாங்கன்னா அதிகப்படியான ரத்தப்போக்கு ஏற்படுறது நிற்கும். கோடை காலங்கள்ல நீர் சுருக்கு ஏற்படுறதுனால சிறுநீர் கழிப்பதில் எரிச்சல் உண்டாகும். இதுக்கு அவங்க செம்பருத்தி பூக்களோட இதழ்களை ஒரு டம்ளர் தண்ணீர்ல கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சிறுநீர் எரிச்சல் நீங்கும். நீர் சுருக்க போக்கி சிறுநீரை பெருக்கி ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி இந்த செம்பருத்தி பூக்கள் உதவுது. இதய நோய் வராம தடுக்கக்கூடிய அற்புதமான இயற்கையான மருந்து செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூவை பசுமையாவோ இல்ல காய வச்சு பொடி செஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் பசும்பால்ல 1 ஸ்பூன் வீதம் தினமும் காலையிலும் மாலையிலும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இதய பலவீனம் நீங்கும். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. கோடை காலங்களையும் மருத்துவமனையில நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் உடல் சூடு காரணமா வாய்ப்புண் வயிற்றுப்புண் உண்டாகும். இதுக்கு அவங்க தினம் 10 செம்பருத்தி பூக்களோட இதழ்களை மென்று சாப்பிட்டு வந்தாங்கனாலே அனைத்து புண்களும் விரைவாகும். 1 மாத காலம் தொடர்ந்து இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும். செம்பருத்தி பூல நச்சுக்கள் அழிக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகமா இருக்கு. அதனால தினமும் காலையில செம்பருத்தி பூக்களோட இதழ்களை நல்லா மென்று சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் நீங்கி ரத்தம் சுத்தமாகி உடல் ரொம்ப புத்துணர்ச்சியோட இருக்கும். அடர்த்தியான தலைமுடி கொண்ட பெண்களுக்கு பேன் பிரச்சனை ஒரு தொல்லையா இருக்கும். இப்படிப்பட்டவங்க செம்பருத்தி பூக்களை அரைச்சி தலையில தடவி 1 மணி நேரம் ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தாங்கன்னா தலையில இருக்கக்கூடிய பேன் தொல்லை நீங்கும். செம்பருத்தி பூக்களோட இதழ்களை சாப்பிட்றதுனாலையும் அந்த பூவை தண்ணீர்ல வேக வச்சு குடிக்கிறதுனாலையும் மாதவிடாய் பிரச்சனைகள் அப்புறம் கர்ப்பப்பை கோளாறுகள் எல்லாம் நீங்கும். உடலோட பலத்துக்கு இரும்பு சத்து ரொம்ப அவசியம். இதுக்கு செம்பருத்தி பூ தூளோட சம அளவு மருதப்பட்டை தூள் கலந்து தினமும் காலையிலும் மாலையிலும் 1 ஸ்பூன் வீதம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்தத்துல இரும்பு சத்து அதிகரிக்கிறதோட ரத்த சோகை நோய் குறையும். நம்ம சருமத்துல ஈரப்பதம் இருக்கிறது ரொம்ப அவசியம். செம்பருத்தி பூ குளிர்ச்சி அப்புறம் ஈரப்பதத்தை அளிக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால இந்த பூவை சாப்பிட்றதுனாலையும் அரைச்சி சருமத்துல பூசுறதுனாலையும் சருமத்துக்கு இதமும் சுகமும் அளிச்சு உடலை ரொம்ப பளபளப்பா இருக்க செய்யும்.